السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما كان لنبي أن يغل ومن يغلل يأتي بما غل يوم القيامة. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة: صدقة جارية أو علم ينتفع به وولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். ஒவ்வொரு வஸ்தையும் ஒவ்வொரு பொருளையும் அது மனிதன் படைத்தாலும் சரி, இறைவன் படைத்தாலும் சரி, ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக, ஏதேனும் ஒரு பயன்பாட்டிற்காக, ஏதேனும் அதன் மூலமாக பிரயோஜனம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலாவோ அல்லது மனித படைப்போ எந்த படைப்பாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்படும். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மனித படைப்பை ஒரு சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக, தன்னை வணங்குவதற்காக, தன்னை இபாதத்து செய்து சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனித படைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த வரிசையில் மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்களை நாடுகின்றார். மனிதன் அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக செய்து அல்லாஹ் தஆலாவை திருப்தியுற செய்து அல்லாஹ் தஆலாவினுடைய சந்தோஷத்தை பெற்று சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றார். அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை மறுமைக்கான ஒரு விளைச்சல் நிலமாக, ஒரு களமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை நாளை மறுமையில் நாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். நாம் உலகத்தை மறுமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற பொழுது உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் தஆலாவுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலாவை சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கின்றது அல்லவா, அது அழிவிற்குரியது. குறிப்பிட்ட சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ இந்த உலக வாழ்க்கை அழிந்துவிடும். ஆனால் நாளை நாம் வாழவிருக்கின்ற இந்த மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கின்றது அல்லவா, அது ஆண்டுகளுடைய எண்ணிக்கையோ நாட்களுடைய எண்ணிக்கையோ அதனை நாம் குறிப்பிட முடியாது. பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் நம்மால் கணக்கே போட முடியாது. அந்த அளவுக்கு பல ஆண்டு காலம் நாம் சொர்க்கத்தில் வாழ இருக்கின்றோம். அதுதான் அசலான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். இந்த உலகத்தை நாம் சம்பாதிப்பது அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பதில்லை. நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், உலகத்தை முழுவதுமாக நாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழவில்லை. சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டாலும், சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தபுஉ தாபிஈன்களுடைய காலங்கள் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுதும், ஏன் நம்முடைய சந்ததியினருடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய விஷயங்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுதும், அவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையை காட்டிலும் நாளை நாம் மறுமையில் வாழக்கூடிய வாழ்க்கையை சிறந்ததாக, புரோஜனம் தரக்கூடியதாக கருதினார்கள். அந்த வரிசையில் அவர்கள் தம்முடைய சொத்துக்களை, தம்முடைய இடங்களை, தம்முடைய பொருள்களை மற்றவர்கள் பயன்பெற வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று வக்ஃப் செய்தார்கள். வக்ஃபை பற்றி நாம் தெள்ளத் தெளிவாக விளங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்,
இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இறந்து விட்டால் இன்கத அன்ஹு அமலுஹு, அவனை விட்டு அனைத்து அமல்களும் துண்டிக்கப்படும். இல்லாமின் சலாசா, 3 அமல்களை தவிர. ஒரு மனிதன் மரணித்த பிறகும் 3 அமல்கள் அவனுடைய கபர் வரை, சொர்க்கம் வரை தொடரும். அந்த அமல்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது, சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய சதகா, புரோஜனம் தரக்கூடிய சதகா. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, புரோஜனம் தரக்கூடிய, பயன் தரக்கூடிய கல்வி, உலகத்தில் கற்கக்கூடிய மார்க்க கல்வி, புரோஜனம் தரக்கூடிய கல்வி நாளை மறுமையிலே நமக்கு கபறுகளிலே நன்மை பெற்று தரும். அடுத்த கட்டமாக சொல்லுகின்ற பொழுது, வலதும் சாலிஹும் யதுஉ லஹு, தனக்காக இறந்து விட்ட பிறகு தனக்காக துவா செய்யக்கூடிய, தமது பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய அழகிய சாலிஹான குழந்தை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை பதிவு செய்வார்கள். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய சதகா. நாம் சதகாவை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட தொகை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நாம் அவர் நன்மை நாடி கொடுத்து விடுகின்றோம், இதுவும் சதகா தான். ஆனால் இது நிரந்தர நன்மை பெற்றுத்தரக்கூடிய சதகா கிடையாது. நிரந்தர நன்மை பெற்றுத்தரக்கூடிய சதகா என்று சொன்னால், மதரசாக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சதகாக்களும், பள்ளிவாசல்கள் கட்டுமான பணிக்காக நாம் கொடுக்கக்கூடிய சதகாக்களும், அதில் எப்பொழுதும் நன்மை பெறக்கூடிய, எப்பொழுதும் தொடர்படியாக நன்மை வந்து கொண்டே இருக்கக்கூடிய சதகாக்களும் தான் நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய சதகாக்கள். அந்த வரிசையில் நமது முன்னோர்கள் எல்லாம் நிரந்தரமாக நன்மைகளை பெற வேண்டும். உலக வாழ்க்கை உலகத்தோடு முடிந்துவிடும், உலகத்தை தாண்டி அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், எப்பொழுதும் தொடர்படியாக நன்மை வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நமக்கு முன்னோர்கள், நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்கள் எல்லாம் இடங்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் வக்ஃப் செய்தார்கள். மற்ற சமயங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வக்ஃபினுடைய விஷயங்கள் எல்லாம் கிடையாது. மற்ற மதங்களில் மற்ற சமயங்களில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது வக்ஃபினுடைய விஷயங்கள் கிடையாது. காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய மத நம்பிக்கையில் வெறுமனே இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான், உலகத்தை தாண்டி வேறு வாழ்க்கை, மறு ஜென்மம், மறு வாழ்வு என்பது கிடையாது என்ற அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை இந்த உலக வாழ்க்கை சிறிது காலத்திற்கு உண்டான வாழ்க்கை, நாம் வாழக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை, நாளை மறுமையில் வாழவிருக்கின்ற, சொர்க்கத்தில் வாழவிருக்கின்ற அந்த வாழ்க்கை தான். இந்த உயரிய நோக்கத்தில் நமக்கு முன்னோர்கள், நமக்கு முன்னால் சென்றவர்கள் எல்லாம் இடங்களையும் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்காகவும், மதரசாக்கள் கட்டுவதற்காகவும், பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கட்டுவதற்காகவும் இடங்களை வக்ஃப் செய்தார்கள், நன்மையை நாடி வக்ஃப் செய்தார்கள். இந்த இடத்தில் நாம் இன்னொரு விஷயங்களை கவனிக்க வேண்டும். பிறகு வக்ஃப் என்றால் என்ன, வக்ஃபினுடைய சட்டங்கள் என்ன, வக்ஃபினுடைய நிலத்தினுடைய சட்டங்கள் என்ன என்றெல்லாம் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். நமது முன்னோர்கள் பல்வேறு விஷயத்திற்காக பல்வேறு நன்மைகளை நாடி அவர்கள் இடங்களை வக்ஃப் செய்தார்கள். நாம் பார்க்கின்ற பொழுது இன்று எகிப்திலே இருக்கக்கூடிய கெய்ரோ என்று சொல்லப்படக்கூடிய காஹிரா என்ற ஊரில் உலகத்தினுடைய மிக பிரபலமான யூனிவர்சிட்டி அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி என்று கூறுவார்கள். அந்த யூனிவர்சிட்டிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலிருந்தும் வக்ஃபினுடைய சொத்துகளிலிருந்து அதனுடைய பணங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு தொடர்படியாக சென்று கொண்டிருக்கின்றது. வெறுமனே இலங்கையிலிருந்து, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்தினுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அதன் வரக்கூடிய வருமானத்தை அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டிக்கு அதனுடைய மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக, மதரசாவினுடைய நிர்வகிப்பதற்காக அந்த பிரயோஜனங்கள் எல்லாம் பெறப்படுகின்றது. மதரசா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? கெய்ரோ எகிப்தில் இருக்கு. ஆனால் சொத்துக்கள் எங்க இருக்கு? ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா, சுமத்ரா என்று சொல்லப்படக்கூடிய தீவுகளுடைய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களுடைய இடங்கள் எல்லாம், அதில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் அந்த யூனிவர்சிட்டிற்காக, அந்த பல்கலைக்கழகத்திற்காக, மாணவர்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. உச்சகட்டமாக கூற வேண்டும் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி பிள்ளைகளுக்கு உயில் எழுதி சொத்துக்களை எழுதுகின்றார்களோ அது போன்று மதரசாவுக்கு இடம் ஒதுக்கணும், பள்ளிவாசல் கட்டுவதற்காக இடம் ஒதுக்கணும், அதற்கென்று ஒரு இடத்தை எழுதிவிட்டு வக்ஃப் செய்துவிட்டு இறந்து விடுவார்கள்.
இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்ததற்கான பல்வேறு காரணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நன்மையை நாடி நிரந்தரமாக நன்மை பெற்று தரக்கூடிய சதக்கத்துல் ஜாரியாவினுடைய நன்மை அவர்கள் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக வக்ஃப் செய்தார்கள். மேலும் உச்சகட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பராமரிப்பற்று கிடக்கக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடு நாய் உட்பட அவர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியாத, அவர்களை பராமரிப்புக்கு ஆள் இல்லாத கைவிடப்பட்ட உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதற்காக வேண்டியும் வக்ஃப் செய்தார்கள் நமது முன்னோர்கள். என்னுடைய சொத்துல ஒரு சில பகுதி இந்த கால்நடைகளுடைய உணவுகளுக்காகவும் அதனுடைய பராமரிப்புக்காகவும் செல்ல வேண்டும் என்றெல்லாம் உயில் எழுதிவிட்டு சொத்துக்களை வக்ஃப் செய்து சென்றார்கள் நமது முன்னோர்கள். மேலும் பல்வேறு விதமான விஷயங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்தார்கள். முதலாக இஸ்லாமிய மார்க்கத்தில் வக்ஃப் செய்த நபர் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, புகாரி உட்பட அனைத்து பெரிய ஹதீஸ் கித்தாபுகளில் நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள். யார் ரசூலல்லாஹ், எனக்கு கைபருடைய போர்க்களத்தில் அந்த இடத்துல எனக்கு ஒரு மிகவும் பிடித்தமான இடம் இருக்கு. என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களிலும் என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குமோ அனைத்து சொத்துக்களை விட அந்த கைபரில் இருக்கக்கூடிய இடம் எனக்கு மிகவும் பிரியமானது யார் ரசூலல்லாஹ் என்று கூறுகின்ற பொழுது, அப்பொழுது கூறிவிட்டு அவர்களே கேட்கின்றார்கள், ஃபமா தஅமுருனி பிஹாதா, யார் ரசூலல்லாஹ், இந்த இடத்தை நான் என்ன செய்யலாம், இந்த இடத்தை நான் என்ன செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். முதலாவது கூறுகின்ற பொழுது, எனக்கு மிகவும் பிடித்த இடம் யார சொல்லலாம், என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களிலே ஆக சிறந்த சொத்து, அந்த சொத்தை நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உமரே, இந்த இடத்தை வக்ஃப் செய்துவிட்டு அதனுடைய புரோஜனத்தை ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கி விடுங்கள் கூறுகின்ற பொழுது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை புறக்கணிக்க போவது கிடையாது. அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை வக்ஃப் செய்தார்கள். வக்ஃப் செய்கின்ற பொழுது 3 நிபந்தனைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று இருக்கக்கூடிய எப்பொழுதும் அந்த நிபந்தனை தான் வக்ஃப் செய்யக்கூடியது இருக்கு. முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்றார்கள், அல்லா யுபா, அந்த வக்ஃபினுடைய இடத்தை விற்கக்கூடாது, யாரும் விற்கவும் கூடாது, அந்த இடத்தை வாங்கவும் கூடாது. இரண்டாவதாக பதிவு செய்கின்றார்கள், அல்லா யூஹப், அந்த இடத்தை யாருக்கும் அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுக்கக்கூடாது. மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லா யூரஸ், அந்த வக்ஃபினுடைய சொத்தை வாரிசுதாரர்களுக்கு வராசத்தாக ஆக்கக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த வக்ஃபை புகாரி கிதாபிலே ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று நாம் பார்க்கின்ற பொழுது, இன்று நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் ஏராளமான வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு. காரணம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய ஆட்சி, முகலாய மன்னர்களுடைய ஆட்சி ஏறத்தாழ 800 ஆண்டுகள் இந்த இந்தியாவில் நடைபெற்று இருக்கின்றது. முகலாய மன்னர்கள் பல்வேறு நிலங்களை இஸ்லாமியர்களுக்காக வேண்டியும் வழங்கினார்கள் வக்ஃபாக. அதனுடைய நன்மையை மற்றவர்கள், ஏழை எளியவர்கள், வசதி இல்லாதவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நம்முடைய முகலாய மன்னர்கள் பல்வேறு இடங்களை வக்ஃப் செய்தார்கள். அவர்கள் வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழங்கவில்லை, மாற்று மத சகோதரர்கள் கோயில்களை கட்டிக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய மத ஆலயங்களை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இடங்களையும் நம்முடைய முகலாய மன்னர்கள் வழங்கினார்கள். ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய சொத்துக்களை மட்டும் நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்திலே வக்ஃபினுடைய சொத்துக்கள் ஏறத்தாழ 9.4 லட்சம் வக்ஃபு சொத்துகள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 66,000க்கும் மேற்பட்ட வக்ஃபு சொத்துகள் வெறுமனே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றது. இந்தியாவில் தான் ஒட்டுமொத்த வேர்ல்டுலையும், ஒட்டுமொத்த உலகத்தை காட்டிலும் இந்தியாவில் தான் வக்ஃபு சொத்துகள் அதிகம். காரணம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மறுமைக்காக நன்மைகளை சேர்க்க வேண்டும், மறுமைக்கான நன்மை உலகத்திலிருந்து கபரில் அவர்கள் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அவர்கள் இடங்களை வக்ஃப் செய்தார்கள். செல்வந்தர்கள், உலகத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் இடங்களை வக்ஃப் செய்து மற்றவர்கள் பிரோஜனம் பெற வேண்டும் என்று அவர்கள் வழங்கினார்கள். ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ இந்த 54 இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. 54 இஸ்லாமிய நாடுகளில் 9.4 லட்சம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. அதில் இந்தியாவில் தான் அதிகமான வக்ஃபு சொத்துகள் பார்க்கப்படுகிறது இருக்கின்றது என்று ஆய்வுகள் கூறுகின்றது. இந்த இடங்களெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, இப்படி இருக்க இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாமியர்களாக, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமையை எடுக்க வேண்டும் என்ற
மத துவேஷத்தோடு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலில் நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துவிட்ட பிறகு வக்ஃப் என்றால் என்ன, வக்ஃபினுடைய சட்டங்கள் என்ன என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வக்ஃபினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அரபு அகராதி எடுக்கின்ற பொழுது, வக்ஃப் என்றால் நிறுத்துதல் என்ற அர்த்தம். ஸ்டாப், நிறுத்துதல். ஒருவருடைய உரிமையிலிருந்து, தனியாருடைய உரிமையிலிருந்து அதனுடைய ஓனர்ஷிப்பை, அதனுடைய உரிமை அல்லாஹு தாலாவுக்காக நேரடியாக வழங்குவதுதான் வக்ஃபு. வக்ஃபுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டோம் என்று சொன்னால் தனியாருடைய கையாடலோ மீறலோ அதிலே இருக்கக்கூடாது. முழுவதுமாக அந்த சொத்து, பொதுவாக நாம் கூறிவிட வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக அந்த சொத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதில் யாரேனும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதிலிருந்து கை வைக்கக்கூடாது. அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமான இடம். நமது முன்னோர்கள் எல்லாம், நமக்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறு நபர்கள் வக்ஃப் செய்து சென்று விட்டார்கள். காரணம் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உயரிய நோக்கம், மறுமையிலும் அவர்களுக்கு நன்மை பெற வேண்டும், நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். இப்படி இருக்க இந்த வக்ஃபினுடைய வரைவிலக்கணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றது. வக்ஃபு, யார் ஒரு நபர் வக்ஃப் செய்கின்றாரோ, உச்சகட்டமான வார்த்தையில் நாம் கூற வேண்டும் என்று சொன்னால் ஷர்துல் வாக்கிஃபி கனஸ்ஸில் குர்ஆன் என்று கூறுவார்கள். வக்ஃப் செய்யக்கூடிய நபருடைய நிபந்தனை குர்ஆனுடைய ஆயத்தை போன்று என்று கூறுவார்கள். வக்ஃப் செய்யக்கூடிய ஒரு நபர் எந்த நோக்கத்திற்காக, எந்த எண்ணத்திற்காக வக்ஃப் செய்கின்றாரோ அந்த எண்ணம் அதில் கையாளப்பட வேண்டும். உதாரணமாக, இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வக்ஃப் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு மட்டுமே செல்ல வேண்டும், அந்த தொகை மதரசாக்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போன்று மதரசாக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வக்ஃப் செய்யக்கூடிய நபர் எழுதிவிட்டு சென்றால் அந்த நபர் அந்த காசு மதரசாக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு கிணறு வெட்டி விட்டு இந்த கிணறில் ஏழை எளியவர்கள் மட்டும்தான் தண்ணீர் பருக வேண்டும் என்று வாக்கிஃப் ஷர்த்து நிபந்தனையிட்டு விட்டால் அந்த வாக்கிஃபினுடைய நிபந்தனை கையாளப்பட வேண்டும், அது தொடர்படியாக பின்பற்றப்பட வேண்டும். இதற்கு மாற்றமான நோக்கத்தில் நாம் செய்கின்ற பொழுது அந்த நோக்கம் என்பது வக்ஃபினுடைய சொத்துக்களை அபகரிப்பது போன்றதாக ஆகிவிடும். நோக்கத்திற்கு எதிராக வக்ஃபினுடைய சொத்துக்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அதிகமாக அல்ல அறவே பயன்படுத்தக்கூடாது. முதலில் நாம் வக்ஃபினுடைய விஷயங்கள் அதிகமாக பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நேர நெருக்கடியின் காரணமாக குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டு முடித்து விடுவேன். இந்தியா சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ 78 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுகின்றது. அம்பேத்கர் உட்பட அனைத்து ஒரு குழுக்கள் ஏற்படுத்தி அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார்கள். அந்த அரசியல் அமைப்பை ஏற்படுத்தி இந்தியாவுக்காக, இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள், இந்தியாவினுடைய சட்ட புத்தகங்களை ஏற்றுகின்றார்கள். எப்படி நமக்கு குர்ஆன் இருக்கின்றதோ, ஹதீஸ் இருக்கின்றதோ, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், தொழுகை இப்படி நிறைவேற்ற வேண்டும், சதகா இப்படி செய்ய வேண்டும், ஹஜ் இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு எப்படி சட்ட புத்தகம் இருக்கின்றதோ அதே போன்று இந்திய நாட்டிற்காக சட்ட புத்தகமாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பை அம்பேத்கரோடு சேர்ந்து ஒரு 4-5 நபர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுகின்றார்கள். இப்படி ஏற்றுகின்ற பொழுது 1954 வக்ஃப் சட்டத்தை ஏற்றுகின்றார்கள். வக்ஃப் சொத்தை யார் நிர்வகிப்பது, யார் அதனை மேனேஜ்மெண்ட் செய்வது என்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றிவிட்டு வக்ஃபினுடைய உரிமைகளை வக்ஃப் நிர்வகிப்பவர்களிடமே ஒப்படைத்து விடுகின்றார்கள். 1995 அந்த ஆண்டிலே சில திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று வக்ஃபினுடைய சட்டத்தில் சில திருத்தங்களை ஏற்படுத்துகின்றார்கள். வக்ஃப் முழுவதும் வக்ஃப் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அதனுடைய அனைத்து விஷயங்களும் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், வக்ஃப் நிலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும், வக்ஃப் நிலத்தில் ஏற்படக்கூடிய வழக்குகளை அவர்களே கவனித்துக் கொண்டு ஒட்டுமொத்த வக்ஃபினுடைய நிர்வாகத்தையும் அந்த வக்ஃப் போர்டுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 1995 சில திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அடுத்த கட்டமாக இந்த நாடு முழுக்க சர்ச்சையாக இருக்கின்றது அல்லவா, நாடு முழுக்க வக்ஃப் பற்றி சர்ச்சையாக இருக்கின்றது அல்லவா, மேலும் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். பொதுவாக சட்டத்தை பொறுத்தவரை, ஒரு நாட்டினுடைய சட்டத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில திருத்தங்கள், அதிகபட்சமாக 10 திருத்தங்கள் மட்டுமே கொண்டு வருவார்கள். அதை தாண்டி எந்த திருத்தமும் இதுவரை எந்த சட்டத்திற்கும் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் இஸ்லாமியர்களை, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களை அழித்தொழிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
நாம் அறிந்ததுதான் முத்தலாக்கினுடைய பிரச்சனை, சிஏஏ, என்ஆர்சி போன்ற பிரச்சனை, பல்வேறு விதமான பிரச்சனைகளை இவர்களை நாடை விட்டு துரத்த வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த வரிசையில இந்த வக்ஃபில் ஏன் கை வச்சாங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல 3 சொத்துக்கள் மிகவும் பெரிய சொத்துக்கள். முதலாவது, இராணுவத்தில் இருக்கக்கூடிய, இராணுவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் மிகவும் அதிகமான சொத்து இராணுவத்திடம் இருக்கின்றது. இரண்டாவதாக ரயில்வேஸ் என்று கூறுகின்றோம் அல்லவா, ரயில்வே துறையிடம் இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வக்ஃப் சொத்துகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிக சொத்துகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அதிக சொத்து வக்ஃபினுடைய சொத்துகள். இந்த சொத்துக்களை கையகப்படுத்தி, நிலங்களை கையகப்படுத்தி அவர்களுடைய உரிமைகள் மீறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். புதிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள் அல்லவா, இந்த புதிய சட்ட திருத்தத்தில் பல்வேறு விதமான விஷயங்களை அவர்கள் சேர்த்து விட்டார்கள். ஏறத்தாழ ஒரு 40 திருத்தங்கள். ஒரு சில திருத்தங்களை மட்டும் கூறி அதனுடைய விளைவுகளை கூறி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் கூறி முடித்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக, இந்த வக்ஃபு போர்டில் இருக்கக்கூடிய நபர்கள் 22 நபர்கள் இருக்க வேண்டும். முன்பிருந்த சட்டத்தின்படி நாம் பார்க்கின்ற பொழுது 22 நபர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருந்த அந்த வக்ஃபு போர்டை, வக்ஃபினுடைய நிலங்களையும் இடங்களையும் அவர்கள் நிர்வகிக்க வேண்டும். இன்று புதிதாக கொண்டு வரப்பட்ட, புதிதாக பில் பாஸ் பண்ணார்கள், அந்த பில் நாம் பார்க்கின்ற பொழுது 22 நபர்களில் 10 நபர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். அந்த 10 நபர்களிலும் 8 நபர்கள் ஆண்களாகவும், ஆண் இஸ்லாமியர்களாகவும், 2 பெண்கள் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய 12 நபர்கள், 22 நபர்கள் அந்த கமிட்டி, மீதம் இருக்கக்கூடிய அந்த 12 நபர்கள் இஸ்லாமியர்களோ இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மதத்தவர்களோ அதில் பதவி வகிக்கலாம் என்று புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக என்ன ஏற்படும் என்று சொன்னால், இதன் மூலமாக என்ன பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், அந்த ஒட்டுமொத்த குழு என்ன விஷயத்தை முடிவு செய்கின்றார்களோ அதுதான் அது சட்டமாக மாறும். பொதுவாக ஒரு இடம் இருக்கின்றது, இது வக்ஃபினுடைய இடம் கிடையாது என்று ஒட்டுமொத்த குழு முடிவு செய்து மெஜாரிட்டி எதுவாக இருக்கின்றதோ அதன் மூலமாக தீர்ப்புகள் வரும். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது 10 நபர்கள் மட்டுமே இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் அரசு நியமிக்கக்கூடிய 10 நபர்கள், 12 நபர்கள் இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம், இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மதத்தவர்களாகவும் இருக்கலாம். இப்படி மாற்று மதத்தவர்கள் உட்கார்கின்ற பொழுது, பாசிசவாதிகள் உட்கார்கின்ற பொழுது நமக்கு சாதகமாக அவர்கள் செய்வார்களா? கட்டாயமாக செய்ய மாட்டார்கள். நமக்கு பாதகமாக பல்வேறு விதமான விஷயங்களை ஏற்படுத்துவார்கள். மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய 12 நபர்கள் என்ன விஷயத்தை கூறுகின்றார்களோ, மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய 10 நபர்கள் அதை ஏற்க வேண்டும். வக்ஃபினுடைய இடத்தை அவர்கள், இது வக்ஃபினுடைய இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அந்த 12 பேர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா 10 பேர் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம், மெஜாரிட்டி அவர்கள் இருக்கின்றார்கள். அதன் மூலமாக இஸ்லாமியருடைய பல்வேறு வக்ஃபினுடைய நிலங்கள் அளிக்கப்படும். இது பல்வேறு இடங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வக்ஃபினுடைய இடங்கள் அபகரிக்கப்பட்டு விட்டது. வக்ஃபினுடைய சொத்துக்களிலே கை வைத்தால் அல்லாஹு தாலா பல்வேறு விதமான தண்டனைகளை வழங்குவான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது அல்லாஹு தாலா இவ்வாறாக பதிவு செய்வான், யார் ஒருவர் பொது சொத்தை அபகரிக்கின்றாரோ அவர் அந்த சொத்தோடு நாளை மறுமையில் கியாமத் நாளில் இழுத்து கொண்டு வரப்படுவார் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே பேசுகின்றார். இந்த குலூல் என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் பார்க்கின்ற பொழுது, திருடுவதற்கு என்று சரியான வார்த்தை இருக்கின்றது. சிறுக்கத் என்று கூறுவார்கள் அரபியில். ஒவ்வொரு இடத்துல திருடுறதுக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தை, ஒவ்வொரு திருட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தை இருக்கின்றது. இந்த குலூல் என்ற வார்த்தை பொது சொத்துக்களில் அநியாயமாக, அமானிதமான சொத்துக்களில் உரிமை மீறாடல் செய்வது, அபகரிப்பது, இந்த விஷயங்களை செய்தால் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அந்த எந்த ஒரு விஷயத்தை அபகரித்தாலும் அதே விஷயத்தோடு இழுத்து கொண்டு வரப்பட்டு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கடுமையான தண்டனை வழங்குவான். இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த வக்ஃபு என்று நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம் அல்லவா, இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய நிலங்கள். நம்முடைய முன்னோர்கள் பின்வரக்கூடிய சமுதாயத்தினர், பின்வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பிரோஜனம் பெற வேண்டும் உயரிய நோக்கத்தில் வக்ஃபு செய்தார்கள். இப்பொழுது அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்ற பொழுது பல்வேறு வக்ஃபு நிலங்கள் கையகப்படுத்தப்படும். பல்வேறு இடங்களை அவர்கள் அபகரிப்பார்கள். பல்வேறு இடங்களை இந்த இடம் வக்ஃபே கிடையாது என்று அவர்களுடைய ஆதாரத்தை எல்லாம் அழித்து விடுவார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய நிலைகளை மாற்ற வேண்டும். வெறுமனே போராட்டம் மட்டும்தான், கண்டன பேருரைகள் மட்டும்தான் தீர்வு கிடையாது. அதுவும் ஒரு வகையான தீர்வு தான். அதை தாண்டி நாம் நமக்குள் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? நாம் நம்முடைய அமல்களை சரி செய்ய வேண்டும்.
அமாலுக்கும் உம்மாலுக்கும் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். நீங்கள் எப்படி அமல்கள் செய்கின்றீர்களோ, நல்லமல் செய்தால் உங்களுடைய ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், தீயமல்கள் செய்தால் உங்களுடைய ஆட்சியாளர்கள் தீயவர்களாகத்தான் இருப்பார்கள். இன்று நாம் நிலைமைகள் எப்படி இருக்கின்றது என்று நமக்கு தெரியும். நம்முடைய அமல்களை நாம் முழுவதுமாக மாற்ற வேண்டும். போராட்ட களங்களிலே இறங்கி போராட வேண்டும் தான். இந்த போராட்ட களங்களிலே கூடக்கூடிய கூட்டம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு தொழுது விட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், இந்த போராட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஏற்படக்கூடிய இம்பாக்டை விட, அதில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட, நாம் தொழுது அழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். நம்முடைய அமல்களை நாம் மாற்ற வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆக்கள் மூலமாகவும், ஒவ்வொரு அமல்கள் மூலமாகவும், யா அல்லாஹ் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீதான் எங்களை படைத்தாய், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், இப்படி செய்கின்றார்கள், யா அல்லாஹ் இவர்கள் நீ அழித்து விடு, எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து விடு என்று நாம் அழுது தொழுது துஆ செய்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா மாற்றிடுவார். போராட்ட களங்கள் என்பது முழுவதுமான தீர்வாக மாறாது. நாம் முழுவதுமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய அமல்களை மாற்ற வேண்டும், தொடர்படியாக துஆ செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அத்துஆ சிலாஹுல் முஃமின், துஆ என்பது முஃமின்களுக்கான ஆயுதம். வாள்களோ கத்திகளோ தேவையில்லை. நமக்கு நாம் செய்யக்கூடிய துஆ நம்முடைய தக்தீரை, நம்முடைய தலை விதியை ஒட்டுமொத்தமாக மாற்றுகிற சக்தி இருக்கின்ற துஆவிற்கு படைத்த அல்லாஹ் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, நம்முடைய பல்வேறு விதமான விஷயங்கள் கையை வைக்கின்றார்கள், இந்த நிலைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய அமல்களை முழுவதுமாக மாற்றிவிட்டு தொடர்படியாக நிரந்தரமாக தொடர்படியாக எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ தொடர்படியாக நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய நிலையை மாற்றுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தொடர்படியாக நம்முடைய துஆக்களில் இந்த விஷயங்களை நாம் அதிகமாக கேட்டு நம்முடைய முன்னோர்களுடைய வக்ஃப் சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். இதுக்கெல்லாம் இறுதியாக தீர்வு எப்பொழுது வரும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். அதற்காக வேண்டியும் நாம் அதிகமாக துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய நிலைமைகளை மாற்றுவானாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.